உதவி செய்ய நாம் யார்? சேவை செய்யவே பணிக்கப்பட்டிருக்கின்றோம். பூஜ்ய சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ். அறம் காக்கும், நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாரத தாயினுடைய பாத கமலமா இருக்கக்கூடிய முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய பகுதி, முக்கனிகளும் சுவை கொடுக்கக்கூடிய பகுதி, முத்தமிழும் மணக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது செழுமை வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த எழில்மிகு கன்னியாகுமரி மாவட்டத்துல மத்தியில நாகராஜர் உட்கார்ந்து அருள் பாலிக்கக்கூடிய நாகர்கோவிலில் இருந்து திங்கள் நகர் நோக்கி செல்லக்கூடிய வழியில 17 கிலோமீட்டர் தொலைவுல இரணியல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எம்பெருமான் முருகப்பெருமான் பிரம்மச்சாரியாக பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிற நாமத்தோட குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை வெள்ளிமலை. இந்த வெள்ளிமலையினுடைய மேற்கு அடிவாரத்துல ஸ்ரீ அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களால, அதாவது தூய அன்னை சாரதா தேவி அவர்களிடமிருந்து தீட்சை பெற்று வந்த பூஜ்ய ஸ்ரீ அம்பானந்தஜி மகாராஜ் அவர்களால நிர்மிக்கப்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்கு, ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமம். பகவான் குரு மகாராஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மிக அற்புதமான திருக்கோவில் அமைக்கப்பட்டு அந்த பரமஹம்சருடைய பூர்ண அருளாசியோட அந்த ஆசிரமம் நல்ல முறையில செயல்பட்டு இருக்கு. பூஜ்ய மதுரானந்தஜி மகாராஜ் அவர்கள் ஆன்மீக பணியும் சமுதாய பணியும் செய்து இறை அனுபூதி அடைந்த ஆசிரமமும் இதுதான். இந்த ஸ்ரீ விவேகானந்தா ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகர் சுவாமி அம்பானந்தர், அவரோட சீடர் சுவாமி மதுரானந்தர், அவரோட சீடர் சுவாமி சைத்தன்யானந்தர், அவருடைய சீடர் சுவாமி சிவாத்மானந்தர் சொல்லி 4 குரு பரம்பரைகளாக ஆன்மீக சமுதாய பணி ஆற்றிட்டு இருக்க சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தை தற்போது தலைவராக இருந்து வழிநடத்தி வரக்கூடிய 3வது குரு பூஜ்ய சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட அனுபவத்தை சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளோட நாம சுவாமிஜியுடைய வாக்குகள் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆசிரமத்துக்கு போலாம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அறம் காக்கும், நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வெள்ளிமலை ஸ்ரீ விவேகானந்த ஆசிரமத்தை இப்போ நிர்வகிச்சிட்டு இருக்கக்கூடிய பூஜ்ய சுவாமிஜி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. சாமி கிட்ட நம்ம ஹிந்து தர்ம வித்யாபீடம் இந்த ஆசிரமம் பத்தி பல விஷயங்கள் கேட்டிருந்தோம். இப்போ சாமிஜியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, சாமிஜியுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சாமிஜியுடைய வாக்குகள் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரிஓம் சாமிஜி. ஹரிஓம் சாமிஜி. சாமிஜியுடைய இன்னைக்கு நம்முடைய ஆசிரமத்துல மிகப்பெரிய ஒரு பணி சாமிஜியினுடைய வருகைக்கு பிறகு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்து சமுதாய அளவுல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு சாமிஜி அன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறீங்க. வீரத்துறவின்னு நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு ராமகோபாலன்ஜியோட பேரை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் அந்த நம்முடைய ஆன்மீக பணிகள்லையும் இருக்கக்கூடிய வீரம், நம்முடைய பேச்சுல ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய எழுச்சி உரை, அப்படி அதுல இருக்கக்கூடிய வாக்குகள்ல இருக்கக்கூடிய வீரம், சாமிஜியுடைய செயல்கள்ல இருக்கக்கூடிய வீரம் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது கூட பல பேர் சுவாமிஜியை கூட வீரத்துறவி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சாமிஜியை பார்க்கும்போதும் சாமிஜிட்ட பேசும்போதும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்து உணர்வு உள்ளவங்களுக்கு ஒரு அதிகபட்சமா ஒரு டோஸ் கூட கொடுத்து ஒரு எழுச்சி வர மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு எண்ணம் வருது. இப்போ அதனால சாமிஜியினுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும்.
அதனால சாமிஜியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, சாமிஜியுடைய பிறப்பு முதல் ஆரம்ப காலகட்டத்தில இருந்த எல்லா விஷயம் நம்ம சாமிஜியோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். இப்போ சாமிஜியோட பிறப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்துல எங்க இருந்தோம், அம்மா அப்பா பிறப்பு, கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். பிறப்பு குற்றக்கரை அப்படிங்கிற கிராமம், தக்கலை பக்கத்துல. தக்கலை பக்கம். அப்பா வந்து வழக்குரைஞரா இருந்தாங்க, அம்மா இல்ல தலைவி, வேலை வேணும் இல்லை. அப்பா பேரு திரு வி மாதவன் பிள்ளை, அம்மா பேரு திருமதி பி லீலாபாய். அந்த கிராமத்துல 1960 பிறந்தது. 68 வரை அந்த கிராமத்துல இருக்கும். 3ஆம் வகுப்பு வரை அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கொல்லன்மலை அரசு தொடக்க பள்ளி, அதெல்லாம் படிச்சுட்டு. அதுக்கு பிறகு தக்கலை வந்துட்டோம். 1968 தக்கலை வந்து அங்க முதல்ல இந்த தாலுகா அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் மேட்டுக்கடையில இருக்கிறதுல 12ஆம் வகுப்பு வரை படிச்சேன். கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள், 2 பேரும் தங்கைகள் தான். ஒருத்தி வந்து திருமதி மீனா, இன்னொருத்தி திருமதி மீரா, 2 பேரு. ஒருத்தவங்க மீனா காரவளையில இருக்காங்க, இன்னொருத்தவங்க அங்க தக்கலையில நாங்க இருந்த வீட்டுல இப்ப அவங்க இருக்காங்க. முன்னே நம்முடைய இயக்கம் தொடர்பு சொல்லணும்னா, நான் அந்த குற்றக்கரை கிராமத்துல இருக்கும்போது அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஷாகாக்கு போயிருக்கேன். அப்ப ஷாகு போறேன்னு சின்ன வயசுல அங்க என்ன விளையாடுறதுக்காக போடும், அந்த 8 வயசு வரைக்குள்ள. ஆமா ஆமா, அந்த காலகட்டத்துல அங்க போயிருந்தேன். அப்போ அங்க வீட்டுலதான் வந்து நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அங்கிருந்து தான் படிச்சார். அங்க தக்கலை மேட்டுக்கடையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டேன். அப்போ அதனால அவர் இருந்தார், அவரு தான் என்ன அங்க ஷாகாவுக்கு கூட்டிட்டு போறது. அவரு உங்க ஷாகா போவாரு. நான் அவங்க ஊர்ல ஷாகா சிறப்பா நடந்துட்டு இருந்தது. இங்க ஆமா கருப்புக்கோட்டில. ஏன்னா இங்க அந்த அளவு சிறப்பா நடக்கலைன்னாலும் ஷாகா நடக்கும், இவர் கூட்டிட்டு போவார். அவரு கூட போயிருக்கேன், சும்மா விளையாட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப ஷாகா எல்லாம் பெருசா ஒன்றும் தெரியாது, விளையாடுறதுக்கு. இங்கே இது 68 இங்க வந்த பிறகு ஒரு 72 வரை வேற இயக்க தொடர்பு ஒண்ணும் கிடையாது. 72 சமய வகுப்பு தொடங்கிச்சுன்னு சொல்லி பெருமாள் கோயில் இல்ல, அப்ப பெருமாள் கோயில் கிடையாது. அப்ப பெருமாள் கோயில் இடிஞ்சு கிடந்தது அந்த நேரத்தில். 72 தக்கலையில ஒரு வைத்தியருடைய வீட்டுல வச்சுதான் நடந்தது. தக்கலையில வைத்தியருடைய வீடு இப்ப ஹிந்து வித்யாலயா இருக்குது, அது இருந்தது. அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஒரு வைத்தியசாலை இருந்தது, அதனுடைய மாடியில வச்சு நடந்தது. ஆமா, வைத்தியசாலையுடைய மாடியில வச்சு அவர் இடம் கொடுத்திருந்தார். பல வாரங்கள் அங்கதான். அது அப்போ சமயம் அங்க நடத்தினது நம்முடைய இந்த சக்திவேல் என்று செல்ல அவருடைய ஏற்பாடு. வகுப்பு நடத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பெரியவங்க எல்லாம் வருவாங்க. செய்விக்குறி ஸ்ரீ ராமச்சந்திர பிள்ளை, மதுரான் சாமி வருவாங்க. அப்படிதான் சாமி கூட எல்லாம் பழக்கமாச்சு. ஆமா, அது 72 12 வயசுல. பிறகு அந்த சமய வகுப்புல உள்ள கலந்துகிட்ட காரணத்தினால சமயத்தின் மேல ஒரு ஆர்வம் வந்தது. முன்னாடி அங்க ஷாகாக்கு போயிருந்தா கூட ஷாகால அப்ப சின்ன வயசா இருந்ததுனால பெரிய தாக்கம் இல்லை. சமய வகுப்புக்கு வந்த பிறகு மதுரான் சுவாமி எல்லாம் வந்து வகுப்பு நடத்தினால ஒரு சமயத்துக்கு மேல ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதனால தொடர்ந்து சமய வகுப்புக்கு, மற்றபடியே நான் பள்ளிக்கூடம் போகும்போதும் விடுமுறை எடுத்துக்கிறது இல்லை, தொடர்ந்து போயிடுவேன். எல்லாம் 100% வருகைதான். ஆமா, அதே மாதிரி சமய வகுப்புக்கும் ஒழுங்கா போயிடுவேன். அந்த வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை அம்மா ஊருக்கு போயிருந்தோம் பெருஞ்செல்ல வேலைக்கு. அங்க இருந்து நானும் சகோதரியுமா போயிருந்தோம். அங்க இருந்து 11 ஏன் ஒரு இப்போ இருக்கு அந்த பஸ். ஆமா, அந்த பேருந்துல வந்தா சமய வகுப்புக்கு சரியான நேரத்துக்கு வந்துடலாம். அது 9 மணிக்கு வந்துடுவாமா. அது நாங்க வரும் முன்னாடி அது போயிடுச்சு. அந்த வாரம் பெருஞ்செல்வலையில இருந்து பஸ் பேருந்து ஏற வரும் முன்னாடி அது போயிடுச்சு. நாங்களே தாமதமா வந்திருக்கணும். ஏன்னா சமயப்புக்கு மேல உள்ள ஆர்வத்தினால 2 பேரும் அங்கே இருந்து நடந்தே சமயப்புக்கு வந்தோம். நடந்து ஓடியும் வந்து சேர்ந்துட்டேன்.
ஒரு 12 கிலோமீட்டர் மேல இருக்கும். அந்த அளவு ஒரு ஆர்வம் இருந்தது அந்த காலகட்டத்துல. ஏன்னா வகுப்பு எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா எடுத்தாங்க. 72 அந்த மாதிரி. ஆமா, 72ல தொடங்கிச்சு. இது நான் சொல்றது வேணா ஒரு 75க்குள்ள இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஆர்வம் வந்தது. அந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய தக்கலை பெருமாள் கோவில் வந்து ரொம்ப அடிச்சு உடைஞ்சு மாற்றினால அடிச்சு உடைச்சு இதா கிடந்தது. அது வெறும் ஒரு கழிவறையா தான் இருந்தது, பொது கழிவறை மாதிரி. பெருமாள் கோவில். ஆமா, அப்படித்தான் இருந்தது. ஒண்ணும் கோவிலா ஒண்ணும் கிடையாது, ஒரு பீடம் மட்டும்தான் இருந்தது. அந்த காலகட்டத்துல மதுரான் சுவாமியுடைய தலைமையில இந்த செல்லம் சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு அதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணாங்க. அப்ப நாங்க சமயப்பு மாணவர்கள் தானே, நாங்க அப்போ அந்த நாங்க போய் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தா செய்வோம். உழவாறு கொண்டு மாதிரி போய் சின்ன சின்ன வேலை. இப்ப அங்க இருந்து அப்ப அந்த இங்க இருந்து ரோட்ல இருந்து கோவிலுக்கு பாதை கிடையாது, அத வண்டியெல்லாம் போக முடியாது, ஆள் நடந்து போகலாம். சொப்ப செங்கல் இதெல்லாம் கொண்டு போனா நாங்க சமயப்பு மாணவர்கள் வரிசையா நின்றுட்டு ஒரு கல்லா மாத்தி மாத்தி. அதனால அங்க இருக்கிற கோவில் இருக்கக்கூடிய எல்லா ஜங்கல்லையும் எங்க எல்லாருடைய கையும் இருக்கும். அப்படி ஒரு இருக்கும், அப்படி ஒரு ஆர்வம் அப்ப இருந்தது. பெருமாளுடைய அருள்னு தான் சொல்லணும். அங்க அதே நேரத்துல சங்க தொடர்புகள் அந்த அங்க போன பிறகு இங்க ஷாக்கா போயிட்டு இருந்தீங்க. நம்ம இங்க ஷாக்கா போயிருந்தா அங்க போன பிறகு சங்க தொடர்பு இல்ல. சோ பெருமாள் கோவில் வந்து 1978ல பிரதிஷ்டை ஆச்சு. 78ல. அப்புறம் இடைப்பட்ட காலத்திலே இது நமக்கு அந்த அவசர கால நிலைமை இருந்ததுனாலையும் ஷாக்கா எல்லா இடத்துலயும் நடக்கலையே. அப்ப அது முடிஞ்ச பிறகு அங்க ஷாக்கா தொடங்கிச்சது. அப்ப அதுக்கு நான் முக்கிய சிக்ஷகா இருந்தேன். 78ல ஷாக்கா முக்கிய சிக்ஷகர். முக்கிய சிக்ஷகர். அதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி காலத்திலே வீட்டுல பல தலைவர்கள் RSS தலைவர்கள் வருவாங்க. குறிப்பா பாஸ்கர் ராவ்ஜி வருவார். ஆமா, மார்வேஷத்துல வருவார். அந்த அவசர நிலை இருக்கிறது காரணத்தினால வந்து அதனுடைய இந்த சில சுற்றறிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. அது என்னுடைய வேலை என்னன்னா, வழக்கறிஞருடைய பையங்கிறதுனால வழக்கறிஞர்கள் முக்கியமானவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்து போவாங்க. உள்ள பனியனுக்குள்ள போட்டுட்டு போய் யாருக்கும் தெரியாம போட்டு அங்க PN பிள்ளை, நாராயண பிள்ளை எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு நான் பள்ளிக்கூடத்து போயிடுவேன். அந்த மாதிரி. அப்ப அப்படி மற்றபடி அங்கதான் நிகழ்ச்சிகள் இருந்தால் வீட்டுல வந்து தங்குவாங்க ராத்திரி. யாரெல்லாம் இது வரைக்கும் தங்கி இருக்கிறாங்க? நம்முடைய ராமகோபால்ஜி, LG, சூரிஜி, பாலன்ஜி, லட்சுமண்ஜி, அவங்க கூட பைட்டக்கு நடந்து நேரம் ஆச்சுன்னா இங்க தங்கிடுவாங்க. அடுத்த நாள் தான் போவோம். ஆமா, பைட்டக்கும் நடக்கும். அப்பா வந்து முன்னாடி சங்க தொடர்புல எல்லாம் இந்த கிடையாது. அவரு பெரிய காந்தியவாதி. காந்திட்டு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். கதர் தான் உடுப்பாரு. கோட்டு முதலில் சாட்சி வரையெல்லாம் கதர்ல தான் இருக்கு வேணும். காந்திய இதுல ரொம்ப இது. காந்தி இறந்த அன்னைக்கு ஜனவரி 30 எதுவும் சாப்பிட மாட்டாரு வருஷம் தோறும். எல்லா வருஷம் அது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப காந்தியவாதி. அதனால நமக்கு அவங்க சங்கத்தோட அவ்வளவு இது இல்லை. ஆனா நம்ம பெருமாள் கோவில் இருந்தனால அந்த கோவிலோட அவருக்கு தொடர்பு இருந்தது. அப்ப அவங்க சொல்லி இவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க. அதுக்கப்புறம் இவரு நம்ம வேலாயுதம் வந்து சொல்லி ஆமா அவரும் சொல்லி வந்து தங்குவாங்க. அதுல பெரிய ஈடுபாடு இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்பாவுக்கு. என்ன அந்த OTCக்கு கூப்பிடக்கு பாஸ்கர் ராவ்ஜி வந்தார். எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு முகாமுக்கு கூப்பிட்டு போறது கலந்துக்க சொல்லி அவரு விடல, வீட்டுல விடல. அது அதனால RSSல பெரிய ஆர்வம் இல்லை. ஆனா யாராவது வந்தா அவங்கள தங்க வைக்கிறது அது ஒரு RSSங்கிறதுக்காக இல்ல, யாரு வந்தாலும் அவருக்கு அந்த ஒரு குணம் உண்டு. இருக்கிறதுனால அவருக்கு அந்த குணம் இருந்தது. சாமிஜி, இப்ப RSS முகாம்கள் அந்த மாதிரி ஏதாவது? RSS முகாமில் எதுலயும் கலந்துக்க எனக்கு அனுமதி இல்லை. வீட்டுல அனுமதி இல்லை. ஒரு தடவை DVD ஸ்கூல்ல வச்சு நடந்த ITCக்கு ரட்சகா போயிருக்கேன். அப்போ இந்த இதுலதான் எனக்கு தேவரஸ்ஜி வந்திருந்தாங்க. அவர் வந்திருந்தாருன்னு எனக்கு ஒரு சின்ன ஞாபகம். நான் ரட்சகா இடத்துல நிக்கும் போது எப்படி போனார், ஹிந்தியில ஏதோ கேட்டாரு, தெரியல, நான் பேசாம இருந்தேன். இப்படி போனார்.
அந்த டைம் கோபால்ஜி அங்க இருந்தாங்க, ராமகோபால்ஜி முகாமில் இருந்து அங்க கபடி விளையாடி பையன் மாதிரிலாம் இழுத்து அவருக்கு காலெல்லாம் முட்டெல்லாம் கிழிஞ்சிடுச்சு. அது மட்டும் இப்போ ஞாபகம் இருக்கு, அவரு கபடி விளையாடினார். அந்த முகாமில் கோபால்ஜியோட அந்த சம்பவம், அப்புறம் சர்சங்க ஜாலக், ஆமா அந்த ரெண்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமா அது ஒரு நாள் இன்னொரு ஷெகாப்பு அது ஒரு வேலாயத்தின் வற்புறுத்ததுனால வீட்டுல விட்டுருப்பாங்க, அப்படிதான். அல்லது மற்றபடி அவங்களுக்கு இல்லை. கோவிலில் போய் அப்படி தொடர்பில் இருந்தது. நல்ல சமயப்புக்கெல்லாம் போய் எனக்கு வகுப்பு எடுத்தவங்க எல்லாம் மதுரான் சமயத்து படுப்பாங்க. சைவக்குறிச்சியில் ராமச்சந்திர பிள்ளை சாரு, செல்லம் சாரு, வேற ஒரு சந்திரசேகரன் சொல்லி ஒரு சாரு, தங்கையா, இப்படி நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. அதுல எல்லாம் போயிருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளால என்னன்னா, துறவிகள் மதுரான் சமையல் இருந்தாலும் துறவிகளுக்கு மேல அப்ப பெரிய ஒரு மரியாதை இல்லை. அது RSSல உள்ளவங்க பெரிய தியாகிகள், அவங்க நிறைய நாட்டுக்காக வேலை செய்யறாங்க. துறவிகள் எல்லாம் பெருசா ஒண்ணும் பண்ணல, மடத்துல மட்டும்தான் இருப்பாங்க, மடத்துல இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிறதான் மனசுல எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அது எப்ப மாறிச்சது அப்படின்னு சொன்னா, தக்கலை பெருமாள் கோவில் பிரதிஷ்டை ஆன நேரத்துல அப்ப அந்த கோவில்ல நான் இதுல வரவு செலவு நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அந்த விழா கணக்கெல்லாம் 1978 அப்பவுமே மொத்த வரவு செலவு கணக்கு என்கிட்ட கொடுத்திருந்தேன். அப்ப நம்ம வந்து அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இருந்ததுனால பிரதிஷ்டை நேரத்துல நான் போனோன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க. நான் நேர முன்ன போயிட்டு அப்ப அந்த பிரதிஷ்டை ஆகுறத பார்த்த நேரத்துல மனசுல ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. 1978 சமைக்க போது வயசு ஒரு 18 இதுல இருந்து ஒரு மாற்றம் இருந்தது. அது வேற சங்கத்துல பிரச்சாரக்கா போகணும்னு தான் இருந்தேன். ராமகோபால்ஜியோட எல்லாம் பேசியிருக்கேன். எமர்ஜென்சி நேரத்திலையும் கருப்பு கோட்ல அங்க இருக்கிற அங்க பைட்டக்கில் ராமகோபால்ஜி அங்க இருந்தாங்க. ராமகோபால்ஜி அங்கே தங்குவாரு. நான் அவர் கூட அந்த மாடியில படுத்திருக்கேன் எல்லாத்துக்கு. மாமனார் வீட்டு மாடியில. ஆமா, இவங்களுக்கு அங்க தங்கி இருக்கேன். அந்த நாள் பிரச்சாரக்கா போகணும்னு கோபால்ஜிட்டையும் சொல்லி இருந்தேன். ஆனா கடைசியில இங்க மதுரான் சாமி அந்த பிரதிஷ்டைக்கு பிறகுதான் மதுரான் சாமி இது வந்தது. அதுக்கு ஒரு காரணம், அப்போ என்னுடைய பள்ளிக்கூடத்திலையும் தோழரா இருந்தது, கல்லூரியிலையும் தோழரா இருந்த ராஜுன்னு, அவருடைய ஆசுதோஷானந்தான் இப்ப திருவண்ணாமலையில இருக்கா. அவருதான் நமக்கு நீ ராமகிருஷ்ண வழிபடும். சாமிஜி படிச்சது இது வரைக்கும் எது? பிஎஸ்சி. ஆமா, அவரும் பிஎஸ்சி. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து அவர் நண்பரா இருக்கு. பள்ளிக்கூடத்துல எனக்கு ஒரு வருடம் மூத்தவர்ல வயசுல பள்ளியில பிஎஸ்சி சப்ஜெக்ட் பிஎஸ்சி ராம் பிசிக்ஸ், அவர் மேக்ஸ். ஆண்டவனுடைய நியமனம் தான் இதெல்லாம் ஒரு சந்திக்கணும். ஆமா, சந்திக்கணும்னா அவரு தக்கல் நம்ம செல்லசாட்டே தம்பி, செல்லசாட்டே நேரே சகோதரர். அதனால நான் அவங்க செல்லசார் வீட்டுல அடிக்கடி போறதுனால, மற்றபடி சமய வகுப்புல அவரு மாணவர் தானே. அதனால அந்த சமயப்புள்ள தொடர்பு எப்படியோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு சேர்ந்து நினைப்போம். அவர் தான் ராமகிருஷ்ணர் படத்தை கொடுத்து இதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணினார். நான் முதல்ல ராமகிருஷ்ணர் படம் பார்த்தா இது வேண்டாம், பின்ன விவேகானந்தர் கொடுன்னு சொல்லி விவேகானந்தர் படத்தை வாங்கி கொண்டு பூஜை பண்ணேன். பிறகுதான் ராமகிருஷ்ணருக்கு பெருமை தெரிஞ்ச அவருடைய படத்தையும் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுல மாடி தனியா இருந்தது, கொஞ்சம் பெரிய இடம், யாராவது வந்தா தங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ அங்கதான் எனக்கு இது கொடுத்தேன். கல்லூரி படிக்கும் போது அங்கதான் நான் தங்கி இருந்தேன். அப்ப தனிமையா இருக்கு, அங்க பூஜை பண்றதும் பூ எடுத்ததும் மாலை கட்டுறது, அது வந்து வீட்டுல கீழே உள்ளவங்களுக்கு பெருசா தெரியறது, மேலே ஏறி வரமாட்டாங்க, படி ஏறி வரணும். அவரு சொல்லித்தான் துறவிகளும் தியாகிகள் தான், அவங்களும் நாட்டுக்காக சமயத்துக்காக நிறைய தியாகம் பண்றாங்கிறதெல்லாம் ராஜுங்கிற அந்த ஆசுதோஷானந்த சொல்லித்தான் எனக்கு மனசுல ஏறிச்சது. ஒரு காரணம் அந்த பிரதிஷ்டை நேரத்துல உள்ள மனமாற்றம். அது பிறகு ஆசிரமத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் வந்துச்சு. அது பிறகு படிப்புல உள்ள நட்டம் போச்சு. இது பிஎஸ்சி முடிஞ்சிட்டு இருந்த நேரத்துல, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல சாமிஜி இங்க மதுரானந்த்ஜி மகாராஜ் கூட எப்படி தொடர்பு? எப்படி மதுரானந்த் கூட நமக்கு தொடர்பு வந்து தக்கலையில பெருமாள் அந்த இது, அதுக்கு அந்த சமயப்புக்கு வரும்போது உள்ள இது. அதுக்கு முன்னே அம்மா ஊர்ல பெருஞ்செல்வலையில அம்மாக்கு அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சமாதியில ஒரு கோவில் மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்க சத்சங்க நடக்கும். அங்கேயும் மதுரான் சாமி வருவாங்க. அவரு துறவிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு
இது பண்றது அந்த மாதிரி அங்க ஒரு சத்சங்கம் மாதிரி நடக்கும். நிறைய பேர் கூடி சமயத்தை பற்றி விவாதம் பண்ணுவோம். அது நான் அந்த சின்ன வயசுல போய் கேட்டுட்டு இருந்திருக்கேன். சில விஷயங்கள்லாம் இன்னும் வந்து கேட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு மீதி சோறை உருண்டை வச்சுட்டு அதை நாக்கி போடலாமா, அது நம்ம எச்சில் ஆயிடும் இல்லையா, அதுவும் ஆத்மா தானே. இதே மாதிரிலாம் அவங்க டிஸ்கஸ், இதே மாதிரியான கலந்துரையாடல் சர்ச்சைகள்லாம் நடக்கும். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் அப்போ அந்த காலகட்டத்துல குடும்பத்துல நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் கணக்கு. அப்போ அந்த சமஸ்கிருத அஷ்டோத்திர சதநாம வாசிக்க சொன்னாங்க. அது வேற வாசிச்சதே இல்லை. வாசிச்சா தப்பு தப்பா வாசிச்சேன். அப்ப அவரு திட்டினாருன்னு பெரிய புத்திசாலின்னு சொல்றாங்க, ஒழுங்கா மந்திரம் வாசிக்க தெரியல. அந்த மாதிரி அங்க வந்து மதுரான் சாமி வரக்கான வாய்ப்பு நான் சந்திச்சிருக்க வாய்ப்பு சின்ன வயசா இருக்கிற தெரியல. ஆனா இங்க 72ல இங்க சமய வகுப்புல வந்து கிளாஸ் எடுக்கிறதுல இருந்து ஞாபகம் இருக்குது சாமியோட உள்ள தொடர்பு. சாமி நம்ம குமரி பாலஞ்சி இருக்கிறார்ல, நம்ம RSS காரியாலயம், சென்னை காரியாலயம் குண்டுவெடிப்புல தியாகம் பண்ண குமரி பாலஞ்சி உங்களுக்கு உறவினர் அந்த மாதிரி எல்லாம்? ஆமா ஆமா, எங்க உறவினர் தான். என்னுடைய அம்மாவுடைய சகோதரியுடைய பையன். மற்றபடி நம்ம சமய வகுப்புல ரொம்ப நெருக்கம். உறவுங்கிறது குடும்ப உறவோட இயக்க உறவு அதிகம். ஆமா, நிறைய நம்முடைய வேதமுசு பத்திரிகை எல்லாம் நிறைய கட்டுரை எழுத ரொம்ப சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், நல்ல ஆர்கனைசர். நான் இங்க வெள்ளிமலை ஆசிரமத்துக்கு அவரை துறவியா கொண்டு வந்துடணும்னு தான் இருந்தேன். அந்த சமயத்துல மதுரான் சாமி இருக்கும்போது நான் வருடத்துக்கு ஒரு தடவை ஊட்டியில போய் தங்கி இருப்பேன். ஊட்டியில போய் இருந்து மௌனமா இருக்கிறது. அதே மாதிரி விரதம். ஊட்டியில அன்னமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு, கிருஷ்ணானந்த சுவாமின்னு சொல்லி. அந்த ஆசிரமத்திலயும் அந்த ஆசிரமத்தில் கூடிய பக்தர்கள் நம்மகிட்ட பெரியதா இருப்பேன். அங்க போய் படுக்கிறதுங்க, பாட்டு பாடுறது இதெல்லாம் இருக்கிறதுனால என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. சாமி அங்கேயே நிரந்தரமா தங்கன்னு எனக்கு ஒரு குடிசையை கட்டிட்டான். ஆமா, சக்தி குடிசையை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம வருஷத்துல ஒரு மாசம் போய் தங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை இப்படி போயிட்டு திருப்பி வரும்போது கேட்டா அவருக்கு கோபால்ஜி பாலனை கூட்டிட்டு போய் பிரச்சாரக்கா கூட்டிட்டு போயிட்டாருன்னா, அப்பாவுக்கு வேதமரசு எல்லாம் கொடுத்து வேதமரசு பிறப்போம் மொத்தமா அட்டு கொடுக்கன்னு கட்டுரையெல்லாம் எழுதி வாங்கி போட்டுட்டு இருந்த காலகட்டம். அங்க போயிட்டாரு. அதுக்கு பிறகு கட்டுரை எழுதி அனுப்பிட்டு இருந்தார். ரொம்ப திறமையானவர். என்னுடைய அம்மாவுடைய சகோதரியுடைய பையன். எனக்கு தம்பி மரம் வரும். அப்படி பூர்வாசிரமம். சாமிஜி இங்க ஆசிரமத்துக்கு எப்ப வந்தோம்? வெள்ளிமலை ஆசிரமத்துக்கு சாமிஜி வந்தது, தீட்சை வாங்கினது. ஆமா, அந்த 78 ஏப்ரல்ல அங்க பிரதிஷ்டை ஆச்சுது. 78 ஜூலைல வந்து குரு பூர்ணிமா நாள்ல நான் மதுரான் சாமிகிட்ட வந்து மந்திர தீட்சை வாங்கினேன். அது வீட்டுக்கு பெருசா தெரியாது, வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. மந்திர தீட்சை வாங்கினேன், எல்லாம் தெரியாது. ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க இதுக்குங்கிற மாதிரி தெரியாது. ரொம்ப பெருசா ஒரு முழு மனதோட அவங்க அனுமதி கொடுக்கறது இல்ல ஆசிரமத்துக்கு வரும்போது. என்னைக்கோ எப்படியோ அன்னைக்கு அனுமதி கிடைச்சிட்டு வந்து இருந்திருக்கும். அப்படி சாமியார போயிடுவேன்னு சொல்லி பயம். அதுக்காக என்னெல்லாம பண்ணாங்க. அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு சரியா இருந்தது. அது நான் சாமியார போயிடுன்னு சொல்லி கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கும் போது பெருமாள் கோவில்ல தினசரி போயிட்டு இருக்கான்னு சொல்லி நிறைய கொண்டு கல்லூரி விடுதியில கொண்டு தங்க வச்சுட்டாங்க. விடுதி நாவூர்ல இருக்கனால மதுரான் சாமி நாவூருக்கு வராருன்னு தெரிஞ்சா நான் அங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அங்க போயிடுவேன். அதே வீட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு இங்க ஆசிரமத்துக்கு வருவேன். அதே மாதிரி நெல்வேலியில சொந்தக்காரங்க வீட்டுல போய் லீவு கூட அங்க நில்லு. பெருமாள் கோயிலோட தொடர்பு வராம இருக்கணும். ஆமா, அங்க போச்சுன்னா அங்க இருந்து வடலூர், சிதம்பரம் எல்லாம் பக்கம் அங்கோட்டு சைக்கிள் எடுத்துட்டு நான் அங்க எல்லாம் போயிடுவேன். கோவிலா போயிடுறது. அப்படி அவங்க கொஞ்சம் நான் இங்க துறவி ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எல்லா பெற்றோர்களும் உள்ளதான், நம்ம ஏதாவது சொல்றதுக்கு இல்லை. இங்க மந்திர தீட்சை வாங்கின அன்னைக்குள்ள அனுபவங்கள் எப்படி சமைச்சு? அந்த மந்திர தீட்சையா அன்னைக்கு காலையில மந்திர தீட்சை ஆச்சுது. அன்னைக்கு ஷாகால குரு பூஜை இருந்தது பெருமாள் கோவில்ல. அப்போ முக்கிய சிக்ஷகா இருந்தீங்க. ஆமா, அப்ப நான் முக்கிய சிக்ஷக்கு இங்க மந்திர தீட்சை வாங்கிட்டு நான் அங்க போகும்போது அன்னைக்கு குரு பூஜையில எல்லாம் மண்டலா இருந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அங்க நம்முடைய பௌதிக்கு வந்து அன்னைக்கு குமாரசாமி பிள்ளை சார் தான் பிரம்மபுரத்துல. அப்ப அவர் வந்து தாலுகா இல்ல ஜில்லா
காரியமாக என்ன பொறுப்புல இருந்தார். எனக்கு கரெக்டா சரியா ஞாபகம் இல்லை. அப்ப பௌதிகெல்லாம் முடிஞ்சு நான் இந்த தீட்சை வாங்கின அந்த நாள்ல நல்ல மனசுக்குள்ளால ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன் நாமத்தை. அவரு கரெக்டா கேட்டாரு. பழைய பேரை சொல்லி மனசு இங்க இல்ல வேற எங்கேயோ இருந்தது பௌதிக நேரத்துல முடிச்ச பிறகு சொன்னார். ஆமா, அதனால அது மந்திர தீட்சை வாங்கினதுனால பல மாற்றங்கள் இருக்கு. அது என்ன 1978 அது ஜூலை 78 ஜூலை. அப்புறம் முழுமையா ஆசிரமத்துக்கு நம்ம வந்து அப்புறம் சன்னியாச நாம வாங்கினது. ஆமா, அது வந்து நான் கல்லூரியில படிச்சுட்டு இருந்து அது பிறகு வீட்டுல அனுமதி இல்லையா, ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். வீட்டுல ரொம்ப பயப்படுவேன். அதனால நான் அவங்க அனுமதி இல்லாம போக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 3ஆம் ஆண்டு விடுதியில இருந்ததுனால அப்பப்போ விடுமுறை நாள்ல இங்க வந்துடும், வீட்டுக்கு புறம் எழுதி கொடுத்துட்டு இங்க ஆசிரமத்துக்கு. ஆமா, வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ சாமிஜி கல்லூரி எங்க படிச்சது? பியூசி வந்து குமாரசாமி காலேஜ் பியூசி. அதுக்கு பிறகு கல்லூரியில வந்து கல்லூரியில படிக்கிறதுக்கு முதல்ல நான் விண்ணப்பம் கொடுக்கல. என்ன பொறியியல் கல்லூரியில சேர்ந்துடலாம் சொல்லி விண்ணப்பம் இங்க இது கொண்டு கொடுக்கல. கண்டிப்பா கிடைச்சிரும் சொல்லி இதெல்லாம் மதிப்பெண் இருந்தது, என்னால கிடைச்சிரும். ஆனா அப்ப வந்து அந்த நேர்முக தேர்வும் இருந்தது. ஆமா, பொறியியல் கல்லூரியில சேர்றதுக்கு ஒரு அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம டைஃபாய்டு ஆயிடுச்சு. ஜெயசேரன்ல ஒரு மாசம் அங்க இருந்தேதான் நேர்முக தேர்வு போயிட்டு அங்க இருந்தே திருப்பி வந்து அட்மிட் ஆனேன். அதனால நேர்முக தேர்வுல மார்க் எனக்கு இல்லை. அதனால எனக்கு அங்க பொறியியல் கல்லூரியில சீட்டு கிடைக்கல. அதுக்கு பிறகு திருப்பி பிகேசி வந்தா அங்க எனக்கு மேக்ஸ் தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். மேக்ஸ் தீர்ந்துடுச்சு. திருப்பி இந்து கல்லூரியில போனோம். இந்து கல்லூரியில போனா அங்கேயும் மேக்ஸுக்கு காலி இல்லை. அது கடைசி இப்போ 3ஆவதா அங்கேயும் மேக்ஸ் இல்லை. சரி, 2 இடத்துக்கு போய் 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு, மேக்ஸ் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலயும் சொன்னதுதான், பிசிக்ஸ்ல சேருங்க, திருப்பி இடம் வந்துன்னா மேக்ஸ் வரலாம் சொல்லி அப்படி இங்க பிசிக்ஸ்ல சேர்ந்தோம். பிறகு இடம் வந்து மேக்ஸ் சேர சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் படிச்சாச்சு. இனி அதோட அப்ப படிக்கிறதுக்குள்ள ஆர்வம் போயிட்டு தீட்சை வாங்கின உடனே படிக்கிற ஆர்வம் போச்சுது. வீட்டுக்காரங்களுக்காக போய் படிச்சுட்டு இருந்தேன். நாங்க இப்ப அவரு நம்ம ராஜு நானும் ஒரே நோட்டு வச்சுக்குவோம். அது எப்படி எல்லாமோ பள்ளி ஒரு 3 வருடம் அப்படி ஓட்டி விட்டோம். ஆசிரமத்துக்கு இந்த முழுமையா வந்து சேர்ந்தது 81 பிப்ரவரியில வந்து சேர்ந்தேன். சாமிஜி வந்து சன்னியாச தீட்சை பத்தி பெற்று முழுமையா இங்க வந்த பிறகு அதுக்கு பிறகு அம்மா அப்பா யாராவது இங்க வந்து பார்க்கவோ திருப்பி அவங்களுடைய மனசுல அதாவது நான் முதல்ல நான் சொன்னேனே, சாமி நீங்க அனுமதி இல்லாம இருந்தேன்னா நான் இங்கே போயிடுவேன் சொல்லி அனுமதி வாங்கினாதான் வந்து தங்க முடியும் சொல்லி அப்ப வீட்டுல போய் அனுமதி கேட்டேன், கொடுக்கல. திருப்பி 2வது சாமிஜி போய் ஆமா போனேன். அனுமதி இல்லாம இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாம போய் நான் முதல்ல பிளான் பண்ணேன்னா நானும் ஒரு ராஜுங்கிறவரும் பிளான் பண்ணி அனுமதி கேட்கறது, அப்படி அனுமதி கொடுக்கலையாட்டா 2 பேருமா இமயமலையே எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அங்க போய் கேட்க போனேன். முதல்ல கொடுக்க மாட்டேன்னாங்க. கடைசியில சொன்னேன், கொடுத்தாச்சுன்னா அனுமதி கொடுத்தா வெள்ளிமல்ல இருந்தா மாசம் ஒரு தடவை உங்களை வந்து பார்ப்போம், இல்லாட்டா அவ்வளவுதான் போனா அந்த பார்க்கவே முடியாது. அப்படி கொஞ்சம் பயமுறுத்தி அனுமதி கிடைச்சது. ஆனா அந்த கொடுத்த வாக்குக்காக மாசம் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அம்மா அப்பா இருக்கிற வரை வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அந்த காலகட்டத்துல என்ன கூப்பிடுறதுக்காக நான் அனுமதி வாங்க போறதுக்கு அன்னைக்கு காலையில அம்மா என்ன தேடி இங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா காலத்துல இங்க வரல. அப்பா கோபத்துல இருந்தாங்க, இல்ல வருத்தத்துல இருந்தாங்க, எப்படி ஒண்ணு வச்சுக்கலாம். ஆனா சாமிஜி போய் பார்த்து நான் மாசம் ஒரு தடவை அங்க போவேன். போய் அம்மாவை பார்த்துட்டு அப்பா இருந்தா அப்பா பார்த்துட்டு அம்மா பாக்குறதுங்கிறது அம்மாட்ட தான் வாக்கு கொடுத்துருந்தேன். என்னால அம்மா பார்க்க அவங்களோட கடைசி காலகட்டத்திலயும் சாமிஜி போய் நான் போயிருந்தேன். கர்மங்கள் எல்லாம் ஆமா ஆமா கர்மங்கள் செய்யக்கூடாது. நாங்க செய்யக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடியே அம்மா அப்பா அந்த தலைமுறைக்கு போட வேண்டிய பிண்டங்கள்லாம் போட்டுடுவோம், எங்களுக்கும் போட்டுடுவோம். ஆமா, அதனால எங்களுக்கு இனி யாரும் ஒன்றும் போடணும்னு கிடையாது. சன்னியாசம் வாங்க முன்னாடியே எங்களுக்கும் சேர்த்து ஆத்மா தர்ப்பணம் சேர்த்து பண்ணிடுவோம். ஆமா, அதனால நாங்க அங்க எதுவும் சடங்குகள் பண்ணக்கூடாது. நான் பண்ணவில்லை, போயிருந்தேன். 2 நேரத்திலையும் போயிருந்தேன். ஆமா, அது ஒண்ணுமே பண்ணல.
பண்ணக்கூடாது. பண்ணல இல்லை பண்ண இந்த தேவையில்லை தேவையில்லை, முதல்ல பண்ணிவிடும். அப்புறம் ஆசிரமத்திலே தான் சாமிஜி இருந்தது, வெளியே? ஆமா, வெளியே ஒண்ணும் வெளியேன்னா வேற சும்மா ஏதாவது அதான் சொன்னேன், வருடம் ஒரு தடவை வெளியில போய் அந்த மாதிரி அதே மாதிரி இருந்து மற்றபடி இந்த ஆசிரமத்திலே தான் 81 இருந்து இங்கேதான் மயிரான் சாமி இருந்தாங்க. மயிரான் சாமி கூட ஒரு 99 வரை வாழ முடிஞ்சது. அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இது சன்னியாச நாமம் எல்லாம் வாங்கினது சாமிஜி? சன்னியாச நாமம் 89 குரு பூர்ணிமா. அதுக்கு முன்னாடி இப்ப சாமிஜியோட இயற்பெயர்லாம்? இயற்பெயர் வேலுதாசுங்கிறது தான் என்னுடைய ரெக்கார்டிக்கல் பேர் பள்ளிக்கூடத்துல எல்லாம். ஆமா, அது பிறகு இங்க வந்து இடையில சக்தி சைதன்யான ஒரு பேர். அதுக்கு பிறகுதான் 10 வருஷம். ஆமா, 10 வருஷம் வந்து ராமேஸ்வர மடம் அவங்க இதுபடியே சேர்ந்து 10 வருஷம் கழிஞ்சாதான் காவி கொடுக்க அனுமதிப்பான், சன்னியாசன தீட்சை கொடுப்பான். வேற வெள்ளதான் எடுத்திருக்கோம். சாமிஜி கூட சேர்ந்த சக சன்னியாசிகள் அந்த நேரத்தில்? ஆமா, அந்த காலத்துல நாங்க 4 பேரு இருந்தோம். அவரு ஓங்காரானந்தான சன்னியாசனம் எங்க கூட தான் வாங்கினார். அவரு பேரு ராஜு தான். இன்னொன்னு பிரணவானந்தா சொல்லி அவரு பேரு ரங்கன் பிள்ளை பேரு. இன்னொன்னு ஆசுதோஷன், அவங்களும். ஆமா, இந்த 4 பேரு இங்க இருந்தோம். அப்ப இங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல உணவு உடைக்கல ரொம்ப கஷ்டம். வெளியில போகும்போதுதான் வெட்டி கொடுத்துட்டு போவோம், உள்ள இருந்தா ஒரு துண்டு தான் கொடுத்துட்டு நிப்போம். மாதிரி உணவும் ரொம்ப எளிமையா, கஞ்சி சாதம், பெரிய கூட்டம்னு இருக்காது, ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தது. மயிரான் சாமியை சொன்னாங்க, நான் ஆசிரமத்துல சேர்றேன்னு சொன்னப்போ, நீ உனக்கு நீங்க வசதியா வாழ்ந்தவன் இங்க சரிப்படாது, ஒரு 10 வருஷம் கழிஞ்சு வாழ்ந்து நீ என்ன கிடைக்குதா வச்சுட்டு இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த காலகட்டத்துல வசதி ஒண்ணும் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருந்தோம். ஆமா, கூட இருந்த சாமிஜிகள்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? அந்த ஓங்காரானந்தான்னு சொல்லக்கூடிய அந்த அவரு பூர்வாசிரம ராஜுங்கிற பேருள்ள ஒரு காலமாயிட்டார். அந்த பிரணவானந்தாங்கிறவர் இப்ப தோவாலையில இருக்கார். அசுதோஷானந்தா வந்து திருவண்ணாமலை. சரிங்க. சாமிஜி மதுரானந்தி மகாராஜ் கூட இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் இருக்குல்ல, சாமிஜியோட அனுபவங்கள்? அதான் மதுரானந்த சுவாமி வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு துறவியை பார்க்கறது ஒரு கஷ்டம். ஒரு நல்ல சாது. நான் சொல்ல இங்க தங்கியிருந்த கருணானந்த சுவாமியில ராமேஸ்வர மிஷன்ல இருந்து விட்டுட்டு வந்தவர். மற்றபடி பல ஆசிரமங்களுக்கும் போய் பல சாதுக்களை சந்திச்சார். அவரே சொல்லுவார், மொத்த பாரதத்துல தேடினா மதுரான் சாமி மாதிரி 2-3 பேரு கூட கிடைக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு சாமி ஒரு உயர்ந்த நிலையில இருந்தாங்க. அகங்காரங்கிறது சுத்தமா கிடையாது. அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் சரி சரிம்பாங்க. அது வந்து மறுத்து சொல்றது, கடுமையா பேசுறது, அதெல்லாம் ரொம்ப குறைவு. அவங்கள்ட்ட வாழ்க்கை முறையில இருந்து நாம நிறைய படிச்சுட்டோம். எங்களுக்கு வகுப்புன்னு எடுத்ததுன்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்க கூட வாழ்ந்ததுனால அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு இருந்தது. இப்போ நம்ம வந்து படோடாபமா இல்லாம பந்தாக அணிக்காம ஒரு எளிமையாக வாழ முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை தான். அவருடைய வாழ்க்கையா வந்து முன்னுதாரணம் தான். இப்படி வாழ்ந்தாங்க, இவ்வளவு பெரியவர் இப்படி வாழ்ந்தார். அவருடைய ஆன்மீக நிலையெல்லாம் ஒப்பிடும்போது நாம எல்லாம் அங்க பக்கத்திலே போக முடியாது. ஆனா அவரே எவ்வளவு பணிவா இருந்தாருன்னா அப்ப நமக்கு பந்தா காணிக்க கூடாது, படாடவம் கூடாதுங்கிறது அது பதிஞ்சு போச்சு. அது சாமி சொல்லி வர்றதில்லை, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்ததுனால அனுபவிச்சதுனால. அதே மாதிரி என்ன வந்தாலும் ஒரு கலங்காத நிலையில இருக்கணுங்கிறது சாமிகிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனைன்னு நாம போய் சொன்னோம்னா என்ன எல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. ஆமா, அப்ப நீ உன் ஜோலியை பாரு, அதெல்லாம் ஒழுங்கா நடந்தா அப்படியே. சூரியன் காலையில உதிச்சு சாயந்தரம் மறையுது இல்லையா? ஆமா, அப்போ உலகம் கிளியரா தான் நடந்துட்டு இருக்கு, நீ ரொம்ப கவலைப்படாதேம்பாங்க. பெரிய விஷயம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மனசுலயே பதிஞ்சதுனால என்ன நடந்தாலும் பெருசா மனசு சலனப்படாது, பாதிக்காது. எந்நிலையிலையும் தன்னிலை மாறாம இருக்க முடியும். இதெல்லாம் அவங்க கூட வாழ்ந்ததுனால நமக்கு கிடைச்ச விஷயம். வகுப்பு எடுத்தாச்சுன்னா பின்ன எனக்கு சுபாவம் என்னன்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்பேன்.
நம்ம சத்தம் போடுவாங்க. சும்மா கேள்வி கேட்டா இதுக்கு ரொம்ப கோபத்தில் நீ எழுப்பி போடேப்பாங்க, அந்த அளவுக்கு கேட்போம். ஒண்ணு சொன்னா இன்னொன்னு கேட்போம். வரதுல நீ சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞதான் இருக்க வேண்டிய, இங்க வந்து எனக்கு உயிரை எடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவு கேள்வி, வழக்குரைஞருடைய மகன் இல்ல அந்த அளவு கேள்வி கேட்பேன். ஆனா அதனால உள்ள பலன் என்னன்னா, இன்னைக்கு யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அதுக்கான உரிய பதில உரிய முறையில சொல்ல முடியும். அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட நாம கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட வந்து பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லி நம்மளை திருப்திப்படுத்துறாங்களா இல்லையோ, நமக்கே அதனுடைய பதில் தெரியும்படியா பண்ணிடும். அவங்கள்ட்ட பெரிய சக்தி இருந்த வெளியில காண்பிச்சுக்கல. இன்னைக்கு காலையோட பேசிட்டு இருந்தோம், அவர் மதுரான சாமிகிட்ட எவ்வளவு சித்திகள்லாம் இருந்தா வெளியில காண்பிச்சுக்க கிடையாது. அவர் ஒருத்தருடைய மனசை இது பண்றதுக்குள்ள சக்தி அவர்கிட்ட இருந்தது. அதனால நமக்கு நிறைய லாபம். என்ன வந்தாலும் மனசு கலங்காம இருக்க முடியும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது. இந்த உலகம் ரொம்ப ஒண்ணும் இல்லை, பொய் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கையில இருந்து அவருடைய நடைமுறையில இருந்து நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப எளிமைன்னு, ரொம்ப எளிமை. அதான் வந்த உடனே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேனே. நான் வந்துட்டேன், வீட்டுல பெரிய எதிர்ப்பு. இவங்க பெருமாள் கோவிலுக்கு இவங்க தலைவர், வீட்டுல அவர் வந்து பூர்வாசிரமம், அப்பா வந்து அங்க செக்ரட்டரியா இருக்காரு. அங்க பெரிய பிரச்சனை ஆயுது. இப்ப செல்லம் சார் சொல்லி விட்டாரு, இங்க பெரிய குழப்பம் ஆயிடும், ஆனா உடனே அனுப்பி விட்டுருங்கன்னு அங்க இருந்து மதுரான சாமிக்கு தகவல் சொல்லி விடுறாரு. அப்ப சாமி என்ன சொல்லணும், நீ போன்னு சொல்லணும். ஆமா, அது என்ன, நீ போய் வீட்டுல போய் அனுமதி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நான் போகலைன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு அனுமதி தரமாட்டாங்க, நான் போகலைன்னு சொன்னேன். நீ இங்கே இருந்தா நான் எங்கேயா போயிடுவேன். அவரு மடத்துடைய தலைவர், எனக்கு குரு, நீ போடான்னு சொல்லணும். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே இருந்தானே நான் குற்றாலமா அங்கே எங்கேயா போய் நிக்க வேண்டியதான், உங்க வீட்டுல இருந்து என்ன தொந்தரவு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனசு. இதே மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம் அவங்களுடைய எளிமைக்கு உதாரணமாக. இன்னொரு குருன்னா நம்மளை கொஞ்ச நாள் கூட வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, போக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணிவு, சமங்காரம் இல்லாத ஒரு நிலை. ஒரு வாட்டி மதுரானந்தி மகாராஜா எல்லாம் கூட இந்த அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அது எப்படி? அது நம்முடைய இரண்டாவது எழுச்சி மாநாடு. எழுச்சி மாநாடு வந்து சாமியுடைய தலைமையில நடக்கிறதாக இருந்து எங்க நாகர்கோவில்ல அந்த சமயம் தான் துப்பாக்கி நடந்த அந்த குமார இருந்தது 1983 மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு. ஆமா, மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு ரெண்டாவது இந்திய எழுச்சி 83 84 இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை. அப்போ என்னாச்சு, அந்த நேரத்துல இங்க ஒரு கோவில், நம்ம கேந்திராவுடைய இதுல பிர்லா பணம் கொடுத்து ஒரு கோவில் கட்டிட்டு இருந்தோம் சிவராத்திரிக்கு அன்னைக்கு. எங்க? சடையன் விலைங்கிற இப்போ அந்த கோவில் இருக்கு. அந்த கோவில் ராத்திரியோட ராத்திரியா கட்டணும். அது அந்த காலனியில கட்டி கொடுக்க வேண்டியது. அங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையில ஒருத்தருக்கு சன்னியாசி தீட்சை கொடுத்தாங்க சுவாமி, வெளியில கர்நாடகால இருந்து வந்து ஒரு பிரம்மச்சாரி. சாயங்காலம் போலீஸ் வந்து கேக்குறாங்க, அது எப்படி உங்க சுவாமி டிஎஸ்பி சமரசம் பேசணும்னு கூப்பிடுறாரு, அந்த எழுச்சி மாநாடு சம்பந்தமா பேசணும்னு கூப்பிடுறாரு மதுரானந்தி மகாராஜா. ஆமா, அப்போ இங்க நீ சன்னியாசி தீட்சை இருக்கு, அதனால இப்ப வர முடியாது, நாளை காலையில சாமி வருவாங்கன்னு சொல்லி விட்டேன். விட்டுட்டு அங்க கோவில் கட்டுற வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு நான் இங்க வரும்போது அதுக்குள்ள வேன்ல வந்து சாமியை கூப்பிட்டு போயிட்டாங்க. சன்னியாசி தீட்சை முடிஞ்சு இத்தனை மணிக்கு முடியும்னு சொல்லி இருந்தா கரெக்டா அந்த நேரத்துல கூப்பிட்டு போயிட்டான். நான் அந்த சன்னியாசி தீட்சை முடிஞ்சு அந்த கோவில் வேலையை பார்க்க போனேன். அதுக்கு ராத்திரியோட ராத்திரியா கட்டணும், அதுக்கு வேற சில காரணங்கள் உண்டு. அது வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இது சமாதானம் பேசணும் அப்படிங்கிறது. ஆமா, டிஎஸ்பி வந்து சமாதானம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அப்போ நான் உடனே ஒரு இருசக்கர வாகனம் இருந்து அதை எடுத்துட்டு அங்க போனோம். இரநேல் ஸ்டேஷன்ல போய் கேட்டாச்சுன்னா, அப்ப அங்க இன்னொரு பாப்பா பிரணவானந்த சாமியும் கூட்டிட்டு போயிட்டான். 2 பேரும் அங்க இருக்காங்க. நான் போய் பேசிட்டு இருந்தப்ப டிஎஸ்பி வந்ததும் பேசிட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ காலையில டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்றாரு.
டிஃபன் நமக்கு அங்க ஒரு போட்டி கடை வச்சிருந்தார். போட்டி வந்து பெருமாள் கோயிலோட தொடர்பு உள்ளவர். அதனால அவர்கிட்ட போய் வாங்கி கொடுத்து விடலாம்னு சொல்லி கூட இருந்த அந்த பிரம்மச்சாரி பிரணவான் சாமி அவரை கூப்பிட்டு, அப்போ சன்னியாசம் வாங்கல, சாந்த செய்தி அவரை கூப்பிட்டேன். நான் இதை வாங்கி தந்துட்டு நான் நாகூர்ல போகணும். நாகூர்ல போய் எனக்கு என்ன கோபால்ஜிட்டையும் இது விஷயம் சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக நாங்க போனோம் சார். அப்ப இவரை கூப்பிட்டப்ப இல்ல அவரை விட முடியாது, அவர் இங்கதான் இருக்கணும். அப்பதான் புரிஞ்சது இவங்க சமாதானத்துக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க. அப்பதான் நான் பிறகு அந்த கடையில போய் அந்த போட்டிட்டு சொன்னேன், சாப்பாடு கொண்டு போட்டேன். அவர் ரொம்ப பக்தர், சாமிகிட்ட ரொம்ப மரியாதை உள்ளது, பெருமாள் கோயில் பக்தர். அவருக்கு கொடுக்க சொல்லி நான் சொல்லிட்டு நான் நேரே போனேன். அங்க போய் நான் அவங்க அந்த கௌதமன் வீடு பாலகிட்ட வீடு, ஆமா அவங்க வீட்டுல தான் கோபால்ஜி தானிய நடனம் வருவாங்க. அதனால நான் அங்க போய் சொன்னேன், நீங்க போங்க, நீங்க ஆசிரமத்துக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி விட்டாரு. அவர் தானிய நாடார், அவருடைய பாணி உண்டு, அவர் ரொம்ப அசால்ட்டா போகணும். சரி என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆசிரமம். கடைசியில இவங்க தாலிங்க நாடாரும் ராமகோபால்ஜிமா கலெக்டரை கூட்டு போயிருக்காங்க, மதுராமசாமி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, பிறகு என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இவங்க போன வச்சுட்டாங்க. அங்க அரெஸ்ட் பண்ணது எப்படின்னா, இப்ப சமாதானத்துக்கு கூட்டிட்டு போன, பேச கூப்பிடணும் கூட்டிட்டு போனது. அங்க கேஸ் எப்படின்னா, சாமி 4-5 பேரை கூட்டிட்டு 5 அடி நீளம் உள்ள கடப்பாறையும் கொண்டு சர்ச்சை இடிக்க போனார். எல்லாரும் பிறகு சொன்னாங்க, 5 அடி நீளோட கடப்பாறையை தூக்க கூட சக்தி கிடையாது அவருக்கு. அந்த கேஸ் அது கம்ப்ளைண்ட் எழுதுனது இல்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தது தானே? இல்ல இவங்களும் அதாவது தொடர்புள்ள அந்த எழுச்சி மாநாட்டுக்கு தொடர்புள்ள எல்லாரையும் கைது பண்ணாங்க. அதுக்கு முந்தின நாளே கைது பண்ணாங்க. ஆமா, அது அங்க நடக்க கூடாதுங்கிறதுக்காக. அதனால இது யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, இது காவல்துறையை பண்ணதான். ஏதாவது காரணம் சொல்லணுமே. அதுக்கு சாமிஜி 5 அடி நீளம் உள்ள 5-6 பேரை கூட்டிட்டு சர்ச்சை அடிக்க வரணும். அப்படி கம்ப்ளைண்ட் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லி பிறகு சொன்னாங்க, நமக்கு தெரியாது. அங்க இருந்து தக்கலையில கோர்ட்ல போய் இது பண்ணி எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு வச்சு அங்க இருந்து திருநெல்வேலிக்கு ரிமாண்ட்ல 15 நாள் பாளையங்கோட்டை அங்க ரிமாண்ட் போர்டு இருக்கு. இவங்க இப்படி சொன்ன உடனே சாமிய இது பண்ணல, பாளையங்கோட்டை கூப்பிட்டு போயிடல சாமிஜி விட்டு. ஆமா, எஸ்பியும் கலெக்டரும் இப்படி சேர்ந்து எஸ்பி ஆபீஸ்ல சாமி இருக்கிற பக்கத்தோட போனாங்க. பேசணும் இல்லையா போனாங்க. டிவி பார்த்தாச்சுன்னா சாமி வேன்ல ஏத்தல, மற்றவங்க எல்லாம் ஏத்திட்டாங்க. ஒருத்தங்க அவங்க நிறைய பேர் முக்கியமான புள்ளியெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருந்தான், எல்லாரையும் ஏத்திட்டு போயிட்டாங்க. இவங்க சாமியை மட்டும் ராத்திரி 10 மணிக்கு பிறகு ஜட்ஜிட்ட போய் இது பண்ணி ரிலீஸ் பண்ணி ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டு போனாங்க. அவங்க போலீஸ் வேன்லயே கொண்டு விட்டுட்டு போனாங்க. அப்படிதான் அது ஒரு கைது நடவடிக்கை நடந்தது. அந்த வருஷம் தான் கலவராகி துப்பாக்கிக்குள்ள இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி எழுச்சி மாநாடு, மீண்டும் 2வது எழுச்சி மாநாடு போட்டு அதுல சாமியை கலந்து தலைமை. அது முதல் எழுச்சி மாநாட்டிலயும் சாமி முழுமையா கலந்துகிட்டா. 3 நாள் நடந்தது. 2வது எழுச்சி மாநாடு தலை பண்ணதுனால மீண்டும் 2வது எழுச்சி மாநாடு நடக்கும். சரி, இப்போ சாமிஜி கூட இங்க இருக்கக்கூடிய சாமிகளுக்கு இளைய சன்னியாசிகள் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க? இப்ப நமக்கு சிவாத்மானந்தான்னு சொல்லி இருக்காரு. அவரு தான் இப்ப மொத்த பொறுப்பையும் பார்த்துக்கிறார். நான் சும்மா இந்த வித்யாபீட பணிகள் அது எல்லாமே அவர் தான் மெயினா பாத்துக்கிறாரு. சாமிஜி இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பணியும் இப்ப அவரு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. வகுப்புகளுக்கு போறது, பயிற்சி முகாம்கள் பயிற்சி முகாமில் போய் வகுப்பெடுக்கிறது எல்லாமே அவரு தான் போறாரு. அதிகம் போறது இல்லை. அவங்க சின்ன சாமிஜி அவங்க எப்ப முதல்ல இங்க 2000 இருந்து அவங்களுடைய பூர்வாசிரமம் பேரு? அவருடைய பூர்வாசிரமம் பேரு நாம ராமன். இங்க வந்த உடனே ராமன் பழைய பேர் இளையராஜா என்ன அந்த மாதிரி. அவங்களுடைய சொந்த ஊரு அதெல்லாம் அந்த பக்கம், சென்னை பக்கம். சென்னை ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு அவர் இங்க வந்து. மற்றபடி 10 வருஷம் கழிஞ்சா சன்னியாசம் கொடுப்போம். 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வேற யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க? இன்னொரு பிரம்மச்சாரி இருக்காரு, அன்புன்னு பேரு. இன்னொரு சுவாமி இப்ப இந்த வருஷம் ஜனவரி மார்ச்ல சன்னியாசம் கொடுத்து வயசானவர் 76 வயசு ஒரு சுவாமி இருக்காரு, யோகேஸ்வரானந்தா. இப்ப இன்னொரு சுவாமி வந்திருக்காரு, நிஜானந்தான் சொல்லி. அது இப்போ இன்னும் 1-2 வயசானவங்களும் இருக்காங்க, ஒரு 3 பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வேலையை செய்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. தொந்தரவு இல்லை, அவங்களுக்கு தொந்தரவு இல்லை. சாமிஜிக்கு ஏதாவது மனசுல
முன்னாடி நம்ம வந்த மாதிரி இப்போ சாமிஜி வரும்போது 4 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மதுரானந்தி மகாராஜ் வரும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அம்பானந்தியை போய் பார்த்து 4 பேர் போய் பார்த்து அவங்களும் சன்னியாசம். இப்படி ஒரு 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 குழுவா மக்கள் சன்னியாசம் பெற்றாங்க, அப்படியெல்லாம் வந்தாங்க. இப்போ சாமிஜியோட காலகட்டத்துல அது குறைவா இருந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? பொதுவா இப்ப நான் துறவியா வாரது குறைவுதான். இப்ப நாம இருந்து அதிகபட்சம் சில காலகட்டங்கள்ல நான் வந்த பிறகு அதிகபட்சம் ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க. இப்போ ஓரளவு அந்த மாதிரி இருக்கு. இப்ப நாங்க சன்னியாசிகளே 4 பேர் இருக்கோம் இங்க. ஒரு பிரம்மச்சாரி இருக்கா, 3 வயதானவங்க இருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயும் அவ்வளவுதான் இருந்தேன். அதோட குறைவா இருந்துன்னு தான் சொன்னேன். இப்ப கொஞ்சம் மாசமா கொஞ்சம் அதிகம் சொல்லலாம். அதே மாதிரி இப்ப பொருளாதார நிலைமையில இப்ப சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தோம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாசம் 1 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு உதவி பண்ணலாங்கிற அளவுக்கு ஆசிரமம் வளர்ந்துருக்கு. சாமிஜி, இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்ன? நமக்கு ஆசிரமத்துக்கு இப்போ முக்கிய தேவை ஆட்கள் தான். விவேகாசாமி சொல்றார், மனிதர்களே வேண்டும், மற்ற எல்லாம் தானாக வரும் அப்படின்னு சொல்லி. அதனால ஆன்மீக விஷயத்துல நமக்கு இங்க உதவி அப்படின்னு சொல்லும் போது இங்க முழு நேரமாக ஒரு பிரம்மச்சரியாக சேர்ந்து ஒரு துறவியாகிற மனநிலையில நிறைய பேர் வேண்டி இருக்குது. நான் முன்னாடியே இதுல சொன்னேன்னு தெரியல, மற்ற மதத்துல உள்ளவங்களுக்கு இந்த மாவட்டத்துல மட்டும் ஒரு 15,000 பேர் முழு நேரமா வேலை செய்யறாங்க. இந்துக்களுக்காக முழு நேரமா வேலை செய்யறவங்க 50 பேர் கூட இல்லை. ஆனா இப்ப என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறோம்னா, இந்துக்கள் ஒரு துறவியை பார்த்தா அவங்கள நமஸ்காரம் பண்ணுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க, என்ன வேணும் கேட்பாங்க, உணவெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவங்களுடைய பையனோ பொண்ணோ ஒரு துறவி ஆகுறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்கன்னா சம்மதிக்க மாட்டாங்க. இறைவன்கிட்ட வேண்டும் போது என் குழந்தைகள் டாக்டர் ஆகணும், அல்லது இன்ஜினியர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், ஏதாவது வேலை பார்க்கணும், அல்லது வார்டு மெம்பராவது ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனா யாரும் என்னுடைய குழந்தை ஒரு துறவி ஆகணும், நாட்டுக்கும் சமயத்திற்கும் தொண்டு செய்யணும்னு கேட்கறது இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால நம்முடைய சமயத்தை பற்றி சொல்றதுக்கு இல்லாம இருக்குது. அதே மாதிரி பணி செய்யறதுக்கும் தொண்டு செய்யறதுக்கும் இல்லாம இருக்கு. இப்ப என்கிட்டே சிலர் சொல்றாங்க, நீங்க ஒரு ஸ்கூலை தொடங்கப்படாதா, ஒரு காலேஜை தொடங்கப்படாதா, அதை பண்ணப்படாதா, இதை பண்ணப்படாதா, மற்றவங்க எல்லாம் பண்றாங்களேன்னு. மற்றவங்க எல்லாம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நான் சொன்னேன், 15,000 பேர் முழு நேரமா இருக்காங்க, அவங்கள வச்சு அந்த காரியம் எல்லாம் நடத்துறாங்க. இங்க யாரு வராங்க, 2 பேர் செய்யட்டும், பணம் எல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்கள் தான் தேவை இருக்குது. முழு நேரமா இதுல சிந்தனையை அல்ல நேரத்தை செலவிடக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை இருக்கு. அதனால ஆசிரமத்துக்கு தொண்டு செய்யறது, முழு நேரமாக ஒரு துறவு வாழ்க்கை வாழ்றதுக்கான நிறைய பேர் வரணுங்கிறது எங்களுடைய முதல் பிரார்த்தனை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்முடைய பத்திரிகை இருக்கு வேதமுரசு, அதனுடைய ஆண்டு சந்தா 100 ரூபாய், 12 வருட சந்தா 1000 ரூபாய். இந்த பத்திரிகை சந்தாதாரர்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நம்முடைய சமய சம்பந்தமான, நம்முடைய பாரத தேச சம்பந்தமான விஷயங்கள் பலருக்கு போய் சேரும். அதோட நம்முடைய சமயப்பு சம்பந்தமான செய்திகளும் போய் சேரும். அதனால அந்த வேதமுரசுக்கு சந்தாதாரராக சேர்றதும், நிறைய பேர் சந்தாதாரர் ஆக்குறதும் நம்முடைய ஆசிரமத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாக இருக்கும். அதோட நம்முடைய ஆசிரமத்துக்கு இப்ப ஆசிரமத்துக்கு வருமானம்னு சொன்னா, நாம முதல்ல சேரும்போது ரொம்ப வசதி குறைவா தான் இருந்தது, உணவுக்கும் உடைக்கும் தட்டு பண வசதி இல்லாமல் தான் இருந்தது. ஆனா இப்போ பகவான் நிறைய கொடுத்துட்டு இருக்கார். அதனால ஆசிரம தேவைகள் ஒழுங்கா நல்லா நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்முடைய சமயத்துல 55,000 மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் ஏழைகள் பல விதங்கள்ல கஷ்டப்படுறாங்க. அதுல மருத்துவ தேவை இருக்குது, கல்விக்கு கட்டண தேவை இருக்குது, அதே மாதிரி திருமணத்துக்கு தேவை இருக்குது. இதே மாதிரியாக நிறைய பேர் இங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நாம இந்த ஸ்தாபனத்துக்கு நன்கொடை கொடுக்கறத, இல்ல நாம ராமகிருஷ்ண சேவா சங்கம்னு ஒண்ணு வச்சிருக்கோம், இப்படி ஏழைகளுக்கு உதவி பண்றதுக்காகவே. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நிரந்தர நிதியாக வைத்து அதன் மூலமாக அதனுடைய வட்டியை வச்சு ஏழைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு 80G வரி சலுகை கூட இருக்குது. அதனால அப்படி ஒரு நன்கொடை கொடுக்கலாம். அல்லது இந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம். இதே மாதிரியாக நன்கொடை கொடுக்கலாம். நன்கொடை கொடுக்கறது அப்படின்னா, இந்த ஆசிரமத்தை சார்ந்த சமயப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அல்லது மாணவர்களாக இருக்கின்றவர்களுக்கு தேவை. ஆசிரமத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு ஆசிரமமாகத்தான் இருக்கிறது. எந்த பணம் வந்தாலும் அதை நாம ஏழைகளுக்கு கொடுக்கிற நிலையில இன்னைக்கு பகவான்
வைத்திருக்கிறார். அதனால அந்த தொண்டு பண்ணலாம். இப்படி நாம முழு நேரமாக தொண்டாற்ற வரலாம். அதோட வேதமரசுக்கு சந்தாதாரராக்கலாம் நிறைய பேரை. அதோட நன்கொடை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக நன்கொடை கொடுக்கறதும் நமக்கு இப்ப தேவை இருக்கு. அதோட நாம பார்த்தோம்னா ஆசிரமத்துல இப்போ பணி செய்துட்டு இருக்கிற பணியில முக்கியமான பணி சமய வகுப்பு தான். சமய வகுப்பு தான் நமக்கு பேஸ். ஏன்னா நமக்கு ஒரு கோவில்னா முன்னாடி என்ன, கோவில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம் அப்படி நான் சில மேடைகளில் கேட்கிறோம். கோவில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கு. அப்ப கோவில் இருந்தா என்ன கிடைக்கும்? அப்போ அங்க இருக்கிறவங்க கூட்டத்தில் இருக்க பையன்மாரும் பெரியவங்க கோவில் இருந்தாச்சுன்னா இது தீபாரணம் முடிஞ்சு சுண்டல் பழம் பாயசம் கிடைக்கும். சுண்டல் பழம் பாயசத்துக்காக கோவில் இல்லை. அது ஆன்மீகத்தை பரப்பணும். அதனால அந்த ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக சமய வகுப்பு ஆசிரியர்கள் நமக்கு நிறைய தேவைப்படுறாங்க. அதனால சமயத்தை படிச்சுட்டு வகுப்பு நடத்துறதுக்கு தொண்டு செய்யறதுக்கு 3500 பேருக்கு மேல தொண்டாற்றுறதுனால தான் இந்த ஸ்தாபனம் நல்லா நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நாம ஒரு பைசா நம்ம ஊதியமாக கொடுக்கற இல்லை. அவங்க எங்க மதம் எங்க நாடு அதுக்காக நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லி தொண்டு மனப்பேனோட ஒரு 3500 ஆசிரியர்கள், ஒரு 110 அமைப்பாளர்கள் வேலை செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணி செய்யறதுக்கு நிறைய சமய வகுப்பு ஆசிரியர் பணி செய்யறதுக்கு ஆண்களும் பெண்களும் நிறைய பேர். அது நாங்க இப்போ ரொம்ப வலியுறுத்துறது என்னன்னா, இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு வேலை அதிக அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவங்கள்லாம் நிறைய பேர் இந்த சமய பணியில ஈடுபட்டு சமயத்தை பரப்புனாங்கன்னா அது பெரிய உதவியாக இந்த ஆசிரமத்துக்கு இருக்கும். இந்த பணிகள்ல எது நம்மால முடியுமோ அதை செய்தாச்சுன்னா அது ஒரு பெரிய வேள்வியில நீங்க கலந்து கொண்ட மாதிரி இறைவனுடைய அருள்னால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அது கிடைக்கும். அதை தொண்டாற்றுவங்களுக்கு கிடைக்கும். அப்படி எல்லோரும் ஆனந்தமான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம சாமிஜி கிட்ட சுவாரஸ்யமான பல அனுபவங்கள், சாமியுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள், இதெல்லாம் பத்தி நம்ம ஒரு சுவாரஸ்யத்தோட நம்ம கேட்டோம். சாமி அதே மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்முடைய ஹிந்து தர்மம் வளர்றதுக்கு பல சன்னியாசிகள் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இந்த இந்து தர்மத்துக்கு வேண்டி நம்முடைய தேசம் வாழ்றதுக்கு வேண்டி எங்கேயோ இருந்து பிரார்த்தனை பண்றதுனாலையும் பணி செய்யறதுனாலையும் மட்டும்தான் இன்னைக்கும் உலகத்துல அத்தனை கலாச்சாரங்கள் அழிந்தாலும் பாரத கலாச்சாரமும் நம்ம தர்மமும் நிலைச்சு நிக்குது அப்படிங்கிறது சாஸ்வதமான உண்மை. இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சாமிஜி கூட இந்த ஒரு கலந்துரையாடல். இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சாமிஜியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வந்தே பாரத மாதராய். வணக்கம்.